பிரைஸ் லார்ட். இந்த நாளும் கூட அநேகர் பல காரியங்கள்ல மறுத்து இருக்கிறதான சூழ்நிலையில் நம்ம இருக்கலாம். அது சரீர பிரகாரமான ஒரு மறுத்து போய்தலா இருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம மறுத்து போயிருக்கலாம். இன்று ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை எசேக்கியேல் 37:14 நம்ம வாசிக்கிறோம், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். அப்ப எப்ப நம்ம மறுத்து போயிருக்க காரியங்களை நம்ம உயிரடைய முடியும் அப்படின்னாக்க, ஆண்டவருடைய ஆவி நமக்குள்ள இருக்கிறப்பதான் நம்ம மறுத்து போயிருக்கிறதான எல்லா காரியங்களிலிருந்தும் உயிர் பெற முடியும். நம்ம எசேக்கியேல் 37 வாசிக்கிறோம், எப்படி உலர்ந்து போயிருந்த எலும்புகளை ஆண்டவருடைய ஆவி வந்த போது அவர்கள் உயிர் பெற்று எழுந்ததோ, அதே போல் ஆண்டவருடைய ஆவி நமக்குள் வரும் பொழுது நம்ம எல்லா மறித்திருக்கிற காரியங்களிலும் உயிர் பெறுகிறவர்களாய் கூட நம்ம இருப்போம். அதே மாதிரி கூட ரோமர் 8:9 நம்ம வாசிக்கிறோம், சாவுக்கு உங்களுக்குள் வாசமா இருக்கிற ஆவியானவரே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். அப்ப ஆண்டவருடைய ஆவி வரும் பொழுதுதான் நம்ம உயிர்ப்பிக்கப்படுவோம். இந்த நாளிலும் அந்த ஆண்டவருடைய ஆவி நமக்குள் வாசமா இருக்கும்படியாக நம்ம தேவனிடத்துல ஜெபிக்கலாம். என்னை நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ என்னுடைய ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள் என்ற வசனத்தின்படியாய் கூட ஆண்டவரே அப்பா, அதோ உமது ஆவியானவருக்காய் நாங்கள் இந்த வேலையில நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உமது ஆவியில அப்பா நாங்கள் நிறைவடைய அப்பா, அதோ எல்லாம் மறுத்து போய் இருக்கிறதான எங்களுடைய எல்லா காரியங்களிலும் நாங்கள் உயிர்ப்பிக்கப்படும்படியாய் கூட இந்த வேலையில நாங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.